எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்னைக்கான வீடியோவில் இந்த சப்ஜா விதைகள், பசில் சீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய துளசி விதைகள், இதை குறித்து தான் பார்க்க போகிறோம். தண்ணீரில் போட்ட உடனே ஒரு 10 to 15 நிமிஷத்தில் வளவலன்னு மாறிடக்கூடிய இந்த சப்ஜா விதைகளை நம்ம ஜூஸில் பயன்படுத்துகிறோம், சர்பத்தில் பயன்படுத்துகிறோம், ஃப்ரூட் சாலடு, வெஜிடபிள் சாலடில் பயன்படுத்துகிறோம், சூப்புகளில் பயன்படுத்துகிறோம், சில வகையான ஐஸ்கிரீமில் கூட பயன்படுத்துகிறோம், ஜிகர்தண்டாவில் பயன்படுத்துகிறோம். இந்த சப்ஜா விதைகளுக்கு உண்மையிலேயே பெனிஃபிட் இருக்கா, நன்மைகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா 12 ஆரோக்கிய நன்மைகளும் இருக்கு. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு அவர் சேனல் டாக்டர் கார்த்திகேயன். நான் வீடியோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி துளசி விதைகள்னு சொன்னீங்களே டாக்டர், இது துளசியிலேருந்து எடுக்கக்கூடியதான்னு கேட்டிங்கன்னா, அதாவது நம்ம பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய துளசி கிடையாதுங்க. இது இனிப்பு துளசி. இது இனிப்பு துளசி வகையிலேருந்து எடுக்கக்கூடியது. பூஜைக்கு பயன்படுத்துகிற ஹோலி பெசில் அது வேற, இந்த இனிப்பு துளசி வேற. ரெண்டுக்குமே வேற வேற பேரு. ஆனால் ஒரே துளசி குடும்பத்தை சேர்ந்தவை தான் இரண்டுமே. நம்ம பூஜைக்கு பயன்படுத்துகிற துளசியோட விதைகள் இன்னும் கொஞ்சம் பெரியதாகவும் இருக்கும். திருநீற்று பச்சை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வகையான துளசி செடி இருக்கு. அந்த செடியோட விதையும் கிடையாது. இது இனிப்பு துளசி, அந்த செடியிலிருந்து எடுக்கக்கூடியது தான் சப்ஜா விதைகள். சரி, இப்போ நம்ம ஆரோக்கிய நன்மைக்குள்ள வருவோம். இப்போ இந்த பெசில் சீடுகள் துளிர் விட்டு வளர்ந்துகிட்டு இருக்கு. ஆயுர்வேத மருத்துவத்திலையும் சீன மருத்துவத்திலையும் மிக அதிகமாக பயன்படுத்தக்கூடியது இந்த சப்ஜா விதைகள். ஒரு நாளைக்கு 13 கிராம் இந்த சப்ஜா விதைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சப்ஜா விதைகள் சாப்பிட்டோம் அப்படின்னா, இதன் மூலமாக நம்மளுக்கு முதல்ல கிடைக்கக்கூடிய நன்மை என்னன்னா, தாது சத்துக்கள்ங்க. அதாவது நம்ம உடம்புல கால்சியம் சத்து, ஒரு நாளைக்கு தேவையான கால்சியம் சத்துல 15% நம்மளுக்கு இந்த சப்ஜா விதைகள் இவ்வளவு சாப்பிடுவதன் மூலமா கிடைக்குது. ஒரு நாளைக்கு தேவையான மெக்னீசியம் சத்துல 10% நம்ம இந்த 13 கிராம் சப்ஜா விதைகள் சாப்பிடுவதன் மூலமா கிடைக்குது. இந்த கால்சியம் சத்து, மெக்னீசியம் சத்து இரண்டுமே நம்ம எலும்புகளோட உறுதிக்கும் தசைகளோட உறுதிக்கும் ரொம்ப உறுதுணையா இருக்கக்கூடியது. கூடவே இரும்பு சத்து நம்ம ரத்த சிகப்பு அணுக்களோட உற்பத்தி தேவைப்படக்கூடிய ஒரு சத்து. ஆக கால்சியம், மெக்னீசியம், இரும்பு இது மூன்றும் பெரும்பாலும் நம்மளுக்கு பால் சாப்பிடுவதன் மூலமாகவும் இறைச்சிகள் சாப்பிடுவதன் மூலமாகவும் கிடைக்கும். இப்போ இந்த ரெண்டுமே சாப்பிடாதவங்க, பால் ஒத்துக்காதவங்க, இறைச்சி சாப்பிடாதவங்களுக்கு இந்த சப்ஜா விதைகள் ஒரு வரப்பிரசாதம் தான். இந்த விதைகள் மூலமா நம்மளுக்கு நான் சொன்ன 3 சத்துக்களும் கிடைச்சிடுது. இரண்டாவது நன்மை, ஒரு 13 கிராம் இந்த சப்ஜா விதைகள் சாப்பிடும்போது நம்மளுக்கு 7 கிராம் நார்ச்சத்து கிடைக்குதுங்க. அதாவது ஒரு நாளைக்கு தேவையான கரையக்கூடிய நார்ச்சத்துல 25% நம்மளுக்கு இந்த சப்ஜா விதைகள் மூலமா கிடைக்குது. மூன்றாவது நன்மை, நம்ம குடலுக்கு தேவையான, ஜீரண மண்டலத்துக்கு தேவையான ப்ரீபயோட்டிக் இதுல உள்ளது. அதாவது ப்ரீபயோட்டிக் கிருமிகள், இது நல்ல கிருமிகள். இது குடல்ல நம்ம ஜீரணம் நடக்கிறதுக்கு தேவையான கிருமிகள். இந்த கிருமிகள் நம்மளுக்கு இந்த சப்ஜா விதைகள் சாப்பிடுவதன் மூலமா கிடைக்குது. அதனால குடல்களோட ஆரோக்கியம் நல்லா இருக்கு. நாலாவது நன்மை, இது நிறைய பேர் ட்ரை பண்ணக்கூடிய விஷயம். அதாவது இதுல இருக்கக்கூடிய பெக்டின் அப்படிங்கிற விஷயத்தினால நம்ம உடம்புல ஹார்மோன்கள் மாறுபாடு நடக்குது. சாப்பிடும்போது இந்த பெக்டின் அப்படிங்கிறது அதிகரிக்கும் போது நம்மளுக்கு நல்லா சாப்பிட்ட திருப்தி கிடைக்குது, கொஞ்சமாக சப்ஜா விதைகள் எடுத்துக்கும் போது. இதனால் எடை குறைப்பு முயற்சி செய்கிறவங்களுக்கு இது ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட் கண்டிப்பாக தரக்கூடிய விதை தான் இந்த சப்ஜா விதைகள். ஆனால் வெறும் சப்ஜா விதைகள் மூலமாக எடை குறைப்பு நிகழாது. இது கூட சேர்த்துக்க வேண்டிய ஒரு விஷயம். இது பசியை கட்டுப்படுத்தக்கூடிய விஷயம். அதனால் நம்ம உணவில் சேர்த்துக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது எடை குறைப்பு முயற்சி செய்கிறவங்களுக்கு. அடுத்து 5வது நன்மை, இது இரத்த சர்க்கரை அளவுகள் 13 கிராம் இல்லை, ஒரு 10 கிராம் அளவுக்கு ஒரு நாளைக்கு நம்ம வெறும் தண்ணீரில் காலையில் உணவு முடித்த பின்னாடி வெறும் தண்ணீரில் வெறும் 10 கிராம் சப்ஜா விதைகள் நம்ம ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் குடிப்பதன் மூலமா, அதாவது ஒரு மாதம் இந்த ஆராய்ச்சியில் ரத்த சர்க்கரை அதிகமாக உள்ளவங்களுக்கு இதை கொடுத்துருக்குறாங்க. வெறும் 10 கிராம் ஒரு நாளைக்கு. இந்த 30 நாள் முடிவில் அவங்க ரத்த சர்க்கரை அளவுகள் 17% குறைஞ்சிருக்கிறத இந்த ஆராய்ச்சி மூலமாக பார்க்க முடியுது. அதனால சப்ஜா விதைகளுக்கு சர்க்கரை அளவுகளை குறைக்கக்கூடிய தன்மையும் உண்டு.
ஆறாவது நன்மை நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இந்த பெக்டின். இது வந்து நம்ம உடல்ல வந்து கொழுப்புகள் நம்ம உடம்புக்குள்ள உறிஞ்சப்படுறத தடுக்கக்கூடிய விஷயமா இருக்குது. 30 கிராம் ஒரு நாளைக்கு சப்ஜா விதைகள் எடுக்கிறவங்கல நடத்தப்பட்ட ஆராய்ச்சியில ஒரு 8% அளவுக்கு நம்மளுக்கு கெட்ட கொழுப்புகள் அளவு குறையுது அப்படிங்கிறத ஆராய்ச்சிகள் மூலமா பார்க்க முடியுது. இது ஆறாவது நன்மை. ஏழாவது, நாம வந்து நம்ம உடலுக்கு தேவைக்காக எடுத்துக்கிறோமோ இல்லையோ, இண்டஸ்ட்ரியில உணவு தயாரிப்புல வந்து ஒரு முக்கிய பங்கு இந்த விதைகளுக்கு உண்டுங்க. அதாவது வீட்டில் செய்யக்கூடிய ஐஸ்கிரீமோ, டெசர்ட்டு, சூப்பு, சாஸு வீட்டில் தயாரிக்கிறீங்கன்னா கூட அதில் வந்து சப்ஜா விதைகள் இல்லாமல் இருக்காது. அதே மாதிரி ஐஸ்கிரீமில் வந்து இது ஒரு கம் ரெசின் மாதிரி வளவளப்பு தன்மையும், அந்த ஐஸ்கிரீம்குள்ளார வேற கிருமிகள், பாக்டீரியாக்கள் வளராமல் தடுக்கிறதுக்குமே இந்த சப்ஜா விதைகளோட அந்த கம் பேஸ் வந்து உதவுது ஐஸ்கிரீம் தயாரிப்பில். இன்னொன்று, ஐஸ்கிரீம் வந்து கட்டி கட்டியாக ஐஸ் கட்டிகளாகவும் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறியா நடுவில் அந்த ஐஸ் கிறிஸ்டல் வரதையும் தடுக்கக்கூடியது, ஏற்படுறது ஐஸ்கிரீம்குள்ள உருவாகிறதையும் தடுக்கக்கூடியது இந்த சப்ஜா விதைகள். இது இல்லாமல் அந்த ஜெல்லி, யோகர்ட், மயோனைஸ் எல்லாத்துலேயுமே சப்ஜா விதைகள் சேர்ப்பு வந்து யூஸ் பண்ணப்படுது. சில பேரால யூஸ் பண்ணப்படுது தயாரிப்புல. நான் 7வது நன்மை அதை சொல்லிட்டாலும் நம்ம சேனல் பார்க்குற எல்லாருக்குமே நான் சொன்ன இந்த ஜெல்லி, சூப்பு, மயோனைஸ், க்ரீம் எல்லாத்தையுமே நான் அவாய்ட் பண்ண தான் சொல்லுவேன். எதையுமே ரெக்கமெண்டட் உணவே கிடையாது என் சேனலை பொறுத்த வரைக்கும். உங்களுக்குலாம் பிடிக்கும், நான் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா, அதனால இந்த பாயிண்ட்டை சொல்கிறேன். 8வது நன்மை வந்து இதில் இருக்கக்கூடிய ஃப்ளாவனாய்டு, பாலிஃபினால் சத்துக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள். இதுவுமே என்னோட சேனல் பார்க்குறவங்களுக்கு ரெகுலராக நான் திருப்பி சொல்கிற விஷயம் தான். ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் புற்றுநோய்களை குறைக்கக்கூடிய விஷயம், வீக்கம், அலர்ச்சியை குறைக்கக்கூடிய விஷயம். அதுவும் இந்த சப்ஜா விதைகளில் அதிகமாக இருக்குது. நீங்கள் தாராளமாக அந்த காரணத்துக்காகவும் இந்த நல்ல உணவான சப்ஜா விதைகளை சேர்த்துக்கலாம். 9வது நன்மை, இதுவுமே இந்த ஃபலூடா அப்படின்னு நீங்கள் ரொம்ப ஃபேமஸான ஒரு ட்ரிங்க். இந்த ஃபலூடாலலாம் வந்து அந்த ஐஸ்கிரீமோட சேர்த்துக்கப்படுது இந்த சப்ஜா விதைகள். ஐஸ்கிரீம்னால உருவாகக்கூடிய பிரச்சனையை இந்த சப்ஜா விதைகளில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து குறைக்கலாம். அடுத்தது 10வது நன்மை, அதாவது ALA அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒமேகா 3 கொழுப்பு. இந்த ஒமேகா 3 கொழுப்பு ஒரு நாளைக்கு தேவையான அளவுகளில் எவ்வளோ தேவையோ, அதாவது 1200 மில்லிகிராம் மேலே தேவை. அந்த 1200 மில்லிகிராம் அப்படிங்கிறது இந்த 13 கிராம் சப்ஜா விதைகள் மூலமா நம்மளுக்கு 100% பூர்த்தி ஆயிடுது. ஒமேகா 3 கொழுப்புகள் நம்ம உடம்புக்கு தேவையானது கிடைச்சிடுது. இந்த ஒமேகா 3 கொழுப்புகள் தான் நம்மளுக்கு சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு, இதய நோய் பிரச்சனை உள்ளவங்களுக்கு எல்லாம் கொடுக்கப்படக்கூடிய சப்ளிமெண்ட் மாத்திரைகள் இருக்கக்கூடிய ஒரு சத்து ஒமேகா 3. இந்த ஒமேகா 3 வந்து நம்மளுக்கு இயற்கையான முறையில் இந்த சப்ஜா விதைகள் மூலமா நம்மளுக்கு கிடைக்குது 13 கிராம் சாப்பிடும்போது. 11வது, இந்த சியா விதைகள் குறித்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த சியா விதைகளுக்கும் சப்ஜா விதைகளுக்கும் பெரிய அளவில் டிஃபரன்ஸ் இல்லை. ஆனால் இந்த சப்ஜா விதைகளோட சியா விதைகளில் இந்த ஒமேகா 3 கொழுப்புகள் முன்னாடி சொன்னோம் இல்லையா, அது 2 மடங்கு ஜாஸ்தி. இதில் வந்து 1 மடங்கு இருந்தாலும் ஒரு ஆல்டர்னேட்டிவாக மாற்றி பயன்படுத்தக்கூடியது தான் சியா விதைகளும் சப்ஜா விதைகளும். நியூட்ரிஷன் பொறுத்த வரைக்கும் 2 கிட்டத்தட்ட ஈக்குவலாக வரும். 12வது நன்மை, அதாவது ஈஸி, ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க. ஒன்றும் இல்லை, அப்படி ஊற வச்சிங்கன்னா 10-15 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா அதுக்கப்புறம் அது எதில் வேணால் நீங்கள் பயன்படுத்தலாம், ஈஸியாக பயன்படுத்தலாம். பெரிய டேஸ்ட் ஒன்றும் தனியாக இருக்குன்னு எந்த ஒரு சுவையும் கிடையாது. நம்ம சாப்பிட்றது வந்து கொஞ்சம் நறுக்குன்னு சாப்பிட்றது பிடிக்கிறவங்களுக்கு இது நல்லாயிருக்கும். வளவளப்பாக சாஃப்டாக சாப்பிட்றவங்களுக்கு இது பிடிக்காது. எது சௌகரியமோ அந்த வகையில் நீங்கள் தண்ணியில் அப்படியே கலந்தும் கூட குடிச்சிடலாம். பார்த்துக்கோங்க, எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. இதுக்கு சைடு எஃபெக்ட் ஏதாவது இருக்கா, பக்க விளைவுகள் இருக்கா, முக்கியமான கேள்வி இல்லையா. முதல் முறை சாப்பிட்றீங்க அப்படின்னாலாம் வந்து உங்களுக்கு வயிறு ஒரு மாதிரி உப்பு சும்மா இருக்கு, கேஸ் ஃபார்மேஷன் மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க பயப்பட வேண்டியதில்லை. அது இந்த சப்ஜா விதைகள்னால தான் ஏற்பட்டது அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. ப்ளோட்டிங் ஏற்படுத்தலாம், ஆனால் போக போக அது குறைஞ்சிரும். நம்ம உடம்பு அதுக்கு அட்ஜஸ்ட் ஆயிரும். ஆனால் அதையும் மீறி தொடர்ந்து ப்ளோட்டிங்லாம் இருக்குது, கேஸ் ஃபார்மேஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். அடுத்து 2வது விஷயம், இதில் நிறைய வைட்டமின் கேவும் இருக்குது. இந்த வைட்டமின் கே வந்து நம்ம ரத்தம் உறைதல் தன்மையை அதிகரிக்கக்கூடியது. அந்த ரத்தம் உறைதல் தன்மையில் அந்த பாத்வேலேயே வைட்டமின் கே வரும். அப்போது இந்த பிளட் தின்னிங் மெடிகேஷன் இருக்குது. இந்த ரத்தம் உறைதல் தன்மை குறைக்கக்கூடிய மாத்திரைகள், இந்த வார்ஃபாரின், குமாரின், நிறைய மாத்திரைகள் இருக்குது, மருந்துகள் இருக்குது. இப்போ ஒருவேளை நீங்கள் வந்து இந்த மருந்துகள் சாப்பிட்றீங்க அப்படின்னா நீங்கள் இந்த சப்ஜா விதைகள் சாப்பிடக்கூடாது. மற்றபடி வேற ஒன்றும் பெருசாக சைடு எஃபெக்ட் பக்க விளைவுகள்லாம் கிடையாது. தைரியமாக சாப்பிடக்கூடிய விஷயம் தான். சேனல் மூலமாக பல உணவுகள் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதனால வந்து எல்லா உணவுகளையும் வந்து நீங்கள் ஒரு ரொட்டேஷன், சுழற்சி முறையில் ஒவ்வொரு நாள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த பெனிஃபிட்லாம் உங்களுக்கு கிடைக்கும். உணவுகள் மூலமாக கிடைக்கக்கூடிய பெனிஃபிட். இந்த சப்ஜா விதைகள் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
பிடிச்சிருச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி மருத்துவ வீடியோக்கள் பார்க்க மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.